வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்டாக் SoFi டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக் பத்தி நீங்க கேள்விப்படலைன்னா, இது ஒரு அமெரிக்கன் ஆன்லைன் டிஜிட்டல் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்னே சொல்லலாம். இவங்க அது போக இன்னொரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபின்டெக் கம்பெனி. அது என்ன ஃபின்டெக்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி. இவங்க பேங்கிங்கை தவிர்த்து ஒரு பேங்க் ரிலேட்டடான ஒரு ஃபேமுக்கு சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி வந்து இவங்க வழங்குறாங்க. அதுக்கப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், ஹோம் லோன்ஸ், அதுக்கப்புறம் எப்பவும் போல் சேவிங்ஸ் செக்கிங் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு மேஜரான பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா brokerage இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸும் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான். இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. $22.97 பில்லியன் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $17.88 இருக்குது. பி ரேஷியோ 40 இருக்குது. அதுக்கப்புறம் மற்றபடி ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரெவன்யூ, நெட் இன்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது, பெரிய நம்பர்ஸாக இல்லை. அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டில் வந்து க்ரோத் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் பார்த்துடலாம். இவங்களோட பீக் ப்ரைஸ் பாருங்கள் $32.21 இருந்திருக்கு 2025 நவம்பரில். அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $17.88 இருக்குது. அரௌண்ட் 45% பீக்லேருந்து கீழே விழுந்திருக்கு. அது ஏன் நான் பின்னாடி வரேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்லைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ. இவங்க ஐபிஓ வந்து அரௌண்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக்கோட மதிப்பு க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது பாருங்கள். இப்போ 5% இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் இவங்க வந்து கரண்ட்லி வந்து ஓவர் வேல்யூட் அண்ட் அன்ஃபேவரபிள் நான் சொல்கிறேன். அதுக்கு ரீசனும் நான் வந்து பின்னாடி வர ஸ்லைட்ஸை சொல்கிறேன். ஓகே, இன்ட்ரின்சிக் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக $14.28 இருக்குது. அதாவது ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது 25.2% ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதை மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறேன் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஏன் ஸ்டில் வந்து ஓவர் வேல்யூடுன்னு நான் சொல்கிறேன். ஸோ டிவிடெண்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எந்த டிவிடெண்ட் தரதில்ல. அதுக்கப்புறம் அனலைஸ் ப்ரைஸ் டார்கெட் பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு என்ன செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேஸில் $14.11 இருக்குது. ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 21% டவுன் சைட் ரிஸ்க் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் கேஸில் $18.15 இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் 1.5% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. இதே புல்லிஷ் கேஸாக மாறும்போது $26.64 இருக்கும். ஸோ 49% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேஸில் இருக்குது, நடுவில் சென்ட்ரலில் இருக்கிறது தான். ஏன்னா அரௌண்ட் 17.8 இருக்குது. இதில் தான் வந்து மேலேருந்து பீக்லேருந்து கீழே வந்து இதிலே சுற்றிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பேரிஷாக மாறிச்சுன்னா கீழே டவுன் சைட் பொட்டன்ஷியல் பார்த்துக்குங்க. இதே புல்லிஷாக மாறிச்சுன்னா அப்சைட் பொட்டன்ஷியல் இங்கே இருக்குது பாருங்கள். பட் இதை வந்து எப்படி நான் ரிலேட் பண்ணுறதுங்கிறது பின்னாடி சொல்கிறேன் நான். ஸோ இவங்களோட கார்பரேட் ஸ்ட்ரென்த் பார்த்துக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 வருஷம் ஐபிஎல் லிஸ்ட் ஆனது, ஃபஸ்ட்டு 3 வருஷம் ஒன்லி லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தாங்க. 2024, 2025 இந்த 2 வருஷத்தில் தான் கொஞ்சம் ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்தாங்க. ஸோ இப்போ ஸ்டில் வந்து இப்போ நல்ல ஒரு லாஸ்ட் வருஷம் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. 2024 இனிமேல் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர் இல்லை. பட் ஸ்டில் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து 41 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெட்ரிக்ஸ் வச்சு நான் கேல்குலேட் பண்ணதில் அவங்க எல்லா ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னா 41 இருக்குது, 100க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட் பார்த்தீங்கன்னா இப்போது டெட் வந்து அவங்களுக்கு பரவாயில்ல, ஓவரால் மேனேஜபிள் தான். ஏன்னா அவங்க இருக்கிற டெட்டை வந்து கையில் இருக்கிற காசு வச்சு அடைச்சாலுமே அவங்ககிட்ட $3.5 பில்லியன் கையில் இருக்கும். ப்ராபர்ட்டி ஆஃப் பேங்க்ரப்சி வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கீ கன்சர்ன்ஸ் பார்த்தலாம். மெயினான ஒரு கன்சர்ன் பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் தாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60க்கு மேலே பி இருந்துச்சு. $32 இருக்கும்போது அந்த பி தான் இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 45% கீழே விழுந்திருக்கு. ஸோ ஸ்டில் வந்து பி 40ல் இருக்குது. ஸோ 60ல் இருக்கும்போது ஹைலி ஓவர் வேல்யூடாக இருந்துச்சு. இன்வெஸ்டர்ஸ்க்கே தெரிஞ்சிருச்சு இது ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஃபியூச்சர் கைடன்ஸை கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 ரீசன் தான் இந்த ஸ்டாக் இப்போது இந்த வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது போக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக நான் ரீசன் சொல்கிறேன். ப்ரெசென்ட்டில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னா லோன் க்ரோத் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஸோ இதுக்கு என்ன இம்பாக்ட் இருக்க போகுதுன்னா லோன் யாரும் எடுக்க போக மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி லோன் வாங்கியிருந்தாலும் அது கட்டுறதுக்கு டிலே பண்ணுறாங்க. இது எல்லாமே இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் ஏர்னிங்ஸில் இம்பாக்ட் பண்ணுது. ஸோ ஃபியூச்சர்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரில் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்றது பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் இதை தாண்டி என்ன ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம்னா
இவங்க வந்து ஆன்லைன் டிஜிட்டல் பேங்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆன்லைனில் தான் இருக்கிறனால கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணுறத விரும்புகிறாங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப ஆட் ஆகிட்டே இருக்காங்க. இது ஒரு மேஜர் பாசிட்டிவ் இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்தை ட்ரிவன் பண்ணுறதுக்கு. அது போக இவங்க ஆன்லைன் பேங்கிங்கில் இந்த லோன் சொன்னோம் இல்லையா, அது ஸ்லோ டவுன் ஆச்சுனாலுமே அதை இன்னொரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, ஃபின்டெக் கம்பெனி பிஸ்னஸ்ன்னு. ஸோ அதன் மூலிமா இவங்க வந்துட்டு இன்னும் மேலே மேலே வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிர்ம் வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு கஸ்டமர்ஸாக இருக்காங்க. அது மூலிமா ரெக்கரிங் ரெவன்யூ இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் மிஸ் பண்ணாலும் இதில் பிடிச்சிடுறாங்க. இதனால தான் வந்து இந்த ஸ்டாக்கு ஹையில் வந்து க்ரோ ஆனது. ரொம்ப இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுதான் வந்து ஃபியூச்சரில் இது கண்டினியூ ஆகுன்றது பார்க்கப்படுது. ஓகே, என்னோட கமெண்ட்ஸ் சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேனா இல்லையா, இது என்னோட சொந்த கமெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பிஇ வந்து 40ல் ஓகே, மேலே பீக்கில் தான் வாங்கலை, இப்போ ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. ஏன்னா பிஇ பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. க்ரோத் ஸ்டாக்கில் கண்டிப்பாக பிஇ கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஸோ அரௌண்ட் 40ல் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு இது ஓவர் வேல்யூடாக படுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. நான் சொன்ன மாதிரி பேரிஷ் கேஸ் புல்லிஷ் கேஸ்ன்னு இருக்குது. இப்போது ஆவரேஜ் கேஸில் இருக்குது. இந்த ஸ்டாக்கு புல்லிஷ் கேஸாகவும் மாறலாம், பேரிஷ் கேஸ்லாகவும் மாறலாம். புல்லிஷ் கேஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான். ஏன்னா இந்த ஸ்டாக்கு திரும்பியும் ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டாக்கை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை மேலே போச்சுன்னா. ஆனால் வாங்கி மாட்டிடக்கூடாது. இங்கே வாங்கினீங்கன்னா இங்கேருந்து திரும்பி கீழே போகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இது நல்ல ஒரு வேல்யூஷன் வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாயிண்ட்டே வந்து $12 கீழே தான் நான் இந்த ஸ்டாக்கை என்ட்ரியே கொடுப்பேன். அதுக்கப்புறம் அது எவ்வளோ கீழே போகுதுன்னு பார்த்து தான் ஃபர்தராக நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோட அப்ரோச்சாக இருக்கும். ஏன்னா அதான் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபகரமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இங்கேருந்து மேலே போகிறது பிரச்சனை இல்லை. பட் கீழே போகாமல், ஏன்னா அடுத்த குவார்ட்டரில் ஏதாச்சும் ரிசல்ட்ஸ் வந்துட்டு திரும்ப வந்து ஏதாச்சும் ரெவன்யூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, இல்லை வந்துட்டு கைடன்ஸ் திரும்பி குறைச்சாங்கன்னா அவ்வளோதான். 30, 40, 50% போட்டு கீழே இறக்குவாங்க. அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன், அப்போ வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட அப்ரோச். ஸோ இதுதான் டவுன் சைட் ரிஸ்க் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதை தவிர இதை தாண்டி கண்ணுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோவில் பாருங்கள், நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல அழகான ஸ்டாக்ஸில் வந்துட்டு அருமையான வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ நம்ம நண்பர் சொன்னதுக்காக இந்த ஸ்டாக் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்சைடர் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக்ஸ்டாக இருக்குது. பாதிக்கு பாதி லைக் கடந்த குவார்ட்டர்லேருந்து 3 பேர் வாங்கியிருக்காங்க, 3 பேர் விற்றுருக்காங்க. ஸோ அதனால் பெரிய கன்க்ளூசிவாக இல்லை. ஏன்னா நான் 3 பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு நினச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்கும்னு வாங்கியிருக்கலாம். பட் அதுதான், பட் நம்ம வந்து சேஃபர் சைடில் இருந்துக்கணும், ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அனலிஸ்ட் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யாருமே பை ரேட்டிங் கொடுக்கல, ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டடாக. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்கை நான் மெயினான பேசுகிற ரீசன், நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் பேசுகிறேன். இன்னொன்று வந்து இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கு பேசுகிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் நான் ஆக்சென்ச்சர், மைக்ரோசாஃப்ட்லாம் பேசினேன், நான் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். நீங்களும் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா, இன்க்ளூடிங் தி சோஃபே ஸ்டாக்கு மாதிரி, அதுக்கேற்றாப்புல நான் வந்துட்டு இது ஃபியூச்சரில் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் இது வாங்கியிருக்காங்க, இது ஒரு நல்ல நியூஸாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பில்லிங்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட எஃபர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். மற்றும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.